அறிவாலயத்தில் தொண்டர்கள் கூட ஆரம்பிச்சாங்க. நேற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்கள் சந்திப்பில் நேற்று எஸ் மாணிக்கம் அவர்கள் பழனிவேல் மாணிக்கம் அவர்கள் பேச இருந்தது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாகத்தான் உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களின் விருப்பத்தை நேற்று தெரிவிக்கும் வகையில் பொறுப்பேற்க போறீங்கன்ற தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. 11 மணிக்கு டைம் உட்பட எல்லாம் சொன்னாங்க. டைம்லாம் குறித்து சொல்லிருந்தாங்க. அறிவாலயத்தில் தொண்டர்கள் கூட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஒரு அவருடைய விருப்பம், உங்க விருப்பம் சொல்லுங்க. திமுக தொண்டர்கள் அறிவாலயத்தில் கூட பட்டாசோட வந்து அறிவாலயத்தில் வந்தாங்க. இன்னும் காத்திருந்தாங்க இன்னைக்கு. ஆமா, நான் இங்க அண்ணா நூற்றாண்டுல வந்துட்டேன். இன்னைக்கு அறிவாலயம் போல நான் எல்லாமே தயாரா இருந்தாங்க. நீங்க முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழனிமாணிக்கம் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவித்தாங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கின பிறகு முதலாக பெரியார் திடலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் கட்சியில ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட அந்த செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அந்த விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.